போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நாங்க போனா இன்னும் கொஞ்சம் நேரமானால் ஆயிரும். அதை போய் என்னன்னு கேட்டுட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு போறோம். நீங்க கொஞ்ச நாளைக்கு பால் கறக்கறதால கொஞ்சம் நேரமா எந்திரிக்காம கொஞ்சம் வெடிஞ்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு கறக்குங்கக்கா, சரியா? இது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா எப்பவும் போல பண்ணுங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு நேரத்தில் எந்திரிக்க வேண்டாக்கா. நானும் அப்படிதான் சீதா நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி இருங்க, மல்லிகா வீட்டுக்கு போயிட்டு தான் போறீங்களா? சரி அப்பனா நானும் அப்படியே வரேன் உங்க கூடயே. அப்படியே அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் மாடெல்லாம் கொண்டு போய் தோட்டத்துல வேற அங்க கட்டி வச்சிருக்கிறேன். அப்புறம் வரும்போது வேணா அவுத்துட்டு வீட்டுக்கு எல்லாம் ஓட்டிட்டு வந்துடுறேன். சரி இரு, நான் சீதா நேரம் கழிச்சு தான் போகலாம்னு நினைச்சேன். சரி அங்க போற மாதிரி இருந்தா சரி நானும் அப்போ அப்படியே வந்துட்டு அப்புறம் அப்படியே நான் தோட்டத்துக்கு போறேன். சரி காளிமக்கா வாங்க அப்போ. வரமலரு சீதா கொஞ்சம் இருங்க, நான் வீடு பூட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா பூட்டிட்டு வாங்க, முன்னாடி நிக்கிறேன் போங்க. ஏ நிலா கொஞ்சம் இருடி. என்னமோ நைட்டு கேட்ட சத்தம் மாதிரியே கேக்குதுடி. உனக்கு ஏதாவது கேட்டுதா இப்போ? என்னடி சின்ன பிள்ளை சொல்ற? எனக்கு ஒன்றும் அப்படி கேட்கலையே. ஏ இல்லடி, எனக்கு கேட்டுச்சு. நல்லா கேட்டுப்பாரு. எங்கேயும் அந்த சத்தம் கேக்குதுடி. ராத்திரி நேத்து இப்படிதான்டி, அது வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படிதான் கொஞ்சம் சத்தமா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தாண்டி அதெல்லாம் வந்தது. அதே மாதிரி இப்போ கேட்கற மாதிரியே இருக்குது நிலா எனக்கு. என்ன சின்ன பிள்ளை சொல்ற? அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே கேட்கவே இல்லையே. ஏ ஆமாடி, எனக்கு எது கேட்கற மாதிரி இருக்குதுடி. நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி தாண்டி என்ன ஏதோ கத்துற மாதிரியே இருக்குதுடி. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏ ஆமாடி சின்ன புள்ள, என்னமோ வித்தியாசமா கத்துதுடி. என்னமோ மில்லு வேலைக்கு போறவங்களுக்கு சங்கு ஊதுற மாதிரி கேக்குதுடி இந்த சத்தம். நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இது என்னடி இப்படி சங்கு சத்தமா? இது என்னன்னா மிருகங்க கத்துற சத்தமான ஒண்ணுமே தெரியவே மாட்டேங்குது சின்ன புள்ள. உனக்கு ஏதாச்சும் தோணுதாடி? எனக்கு என்னமோ எதுவுமே தோண மாட்டேங்குதுடி நிலா. நேற்று ராத்திரியே இந்த மாதிரி தான் சத்தங்கள்லாம் கேட்டுது. பார்ட்டி பார்த்து அதே மாதிரியே மறுபடியும் கேக்குது. ஏ வாடி சின்ன புள்ள, இங்க நிக்க வேண்டாடி, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இங்க நின்னாலே ஏதோ மாதிரியே இருக்குதுடி. வாடி பேசாம போலாம். ஏ ஆமா நிலா, எனக்கே கொஞ்சம் அள்ளுடுது வா. இது என்னடி மத்தியான நேரமால இந்த மாதிரி எல்லாம் கேக்குது? இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்ல எப்பவுமே கேட்காதே. இது என்னடி புதுசா வித்தியாசமெல்லாம் கேக்குது? என்னன்னு ஒன்றும் தெரியல சின்ன புள்ள. நீ வேற அனத்தீவா பார்த்தாங்கற, என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி வா, இந்த மரத்துக்கிட்டே நிற்கவே வேண்டாம். ஏ சரி வாடி நிலா, நம்ம அந்த மல்லிகாக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த அக்கா எங்கேயோ பஞ்சாயத்துல போய் சொல்ல போறேன் நாங்க. நம்ம வேணா கொஞ்சம் கூட போயிட்டு வரலாண்டி. பாவண்டி அந்த அக்கா, வாடி. சரி வா, வர்றதுக்கு என்ன, அதெல்லாம் நான் வர்றேன். ஆனா இந்த பஞ்சாயத்துக்காரங்க தான் என்ன சொல்ல போறாங்களே ஒன்றும் தெரியலையேடி. நம்ம சொன்னா நம்புவாங்களாடி அவங்க? ஏன் அதுக்கு தாண்டி அந்த அக்கா பயந்துட்டு நேற்று போகலடி. இந்த இன்னைக்கு போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கூட சரி நானும் கூட வரக்கா, 2 பேரும் சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு சொன்னேன். நீயும் கூட வாடி. அவங்க நம்புறாங்களே இல்லையோ, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு தெரியுதானே போகுது. நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம். நம்ம என்ன சொல்ல வேண்டியது சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். சரி வாசனை புள்ள, எனக்கு என்ன, கூட வர்றதுக்கு தான், வா போலாம். என்னக்கா மல்லிகக்கா வீடு பூட்டி கிடக்குது, எங்க போனாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. ஐயோ நிலா, நானே பயந்துட்டேன். என்னடி திடீர்னு இந்த பக்கம் இருந்து வர? அம்மா எங்க போயிட்டு வர இப்படி? நானும் சின்ன பிள்ளை இங்கதாக்கா மல்லிகாக்காவை பாக்குறதுக்கு தான் வந்திருந்தோம். அம்மா எங்கடி வீடு பூட்டி கிடக்குது, மல்லிகாவையே காணா, எங்க போனாங்க? அது ஏக்கா கேக்குறீங்க? இங்க வாங்க, அந்த பக்கம் போய் பாருங்க என்ன நடந்திருக்குதுன்னு. அதுதான் அந்த அக்கா ஏதோ ஆளுங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த அக்கா என்ன பண்றது தெரியாம அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் என்னமோ யாரும் ஏதோ போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சின்ன பிள்ளை அந்த அக்கா கூட தான் நிக்கிறா. சரி வாங்க அந்த பக்கம் போலாம். என்னடி அப்படி போட்டு வச்சிருக்காங்க? என்னக்கா சொல்றா? சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி வா சீதா, என்னன்னு போய் பார்க்கலாம். எங்க நீ அவங்க வீட்டுக்கு பின்னாடியா? ஆமா காளிமாக்கா, பின்பக்க வாசல்ல தான். என்ன மளிகா, என்னாச்சு? என்னமோ சின்ன புள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கறா. ஐயோ ஆமாக்கா, சின்ன புள்ள சொன்னதெல்லாம் நிஜம்தா. அக்கா அது மட்டும் இல்லக்கா, நானே சின்ன புள்ளைய அப்படியே வந்துட்டோம். அங்க மரத்துக்கிட்ட வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கெல்லாம் கேட்டுச்சாக்கா? ஆமா நிலா, நாங்க 3 பேர் பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தா ஏதோ கத்துற மாதிரி கேட்டுச்சு. ஆனா என்ன ஏதுன்னு எங்களுக்கு சரியா புடிப்பே கிடைக்கல. நாங்க ஏதோ கத்துதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆமா ஆமா, இந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டதே இல்ல. எத்தனையோ தடவை தோட்டத்துக்கு அங்கே இங்கேனாலும் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறோம். இது இந்த சத்தம் எல்லாமே புதுசா தான் இருந்தது. ஏக்கா அப்படிதானே இருந்தது? ஆமா மல்லிகா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து ராத்திரி எனக்குமே இந்த சத்தம் கேட்டுச்சு. சீதா முதல்ல இந்த மாதிரி சத்தம் தான் சீதா கேட்டுச்சு. என்ன காளிமக்கா சொல்றீங்க? இப்ப கேட்டுச்சு அந்த மாதிரியா? அட ஆமா சீதா, நேத்து அதான் 2 மணிக்கு எந்திரிச்சுன்னு சொன்னால, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சத்தம் தான் கேட்டுச்சு. இந்த மாதிரி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்க முழிப்பே வந்தது சொல்ல போனா. ஏன் நீ நைட்டு கேட்டுச்சு சரி, ஆனா மத்தியான நேரத்துல பட்டப்பகல் இப்படி ஒரு சத்தம் கேக்குது. இதுக்கு என்ன சொல்றது நீ? அக்கா அது மட்டும் இல்லக்கா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீலா சொன்னீங்க நீலா உங்ககிட்ட? இல்ல மல்லிகக்கா, நான் எதுவுமே சொல்லல. இந்த அக்காங்க 3 பேர் அங்க வந்துட்டு முன்னாடி நின்று உங்களை காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. நான் தான் பின்னாடி இருக்கிறாங்க, இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். வேற எதுவும் சொல்லலக்கா. அம்மா அது எங்கக்கா, அது இருந்ததெல்லாம் காணா, எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா நிலா, இப்பதான் எல்லாம் வலிச்சு அதை சாக்குல போட்டு கொடுத்துருக்குறேன். அந்த ஆள் எடுத்துட்டு போயிட்டான். என்ன மல்லிகா சொல்ற? என்ன நடந்தது? என்ன வலிச்சு கொடுத்து என்ன எடுத்துட்டு போயிட்டா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அக்கா அது வந்து என்ன நடந்ததுன்னா, நான் காலையில இருந்து
வெடி வெடி தூங்கவே இல்லையா, அதனால கொஞ்சம் வெடிஞ்சதுக்கு அப்புறமா தூங்கிட்டேன் போல. அப்புறம் நான் இப்பதான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம், சரி பொறக்காளி பக்கமா ஸ்கூட்டி விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமார் எடுத்து கதை திறந்து வெளியே வந்து பார்த்தனாக்கா அப்பதான் இந்த சத்தமே இப்ப கேட்டுச்சு. அது ஏக்கா கேக்குறீங்க, கதவு திறந்து பார்த்ததுன்னு எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாக்கா. வீட்டு முன்னாடி இப்ப இங்க காம்பவுண்ட் கிட்டதாக்கா அங்க நின்னுட்டு இது மண்டை ஓடுக்கா, அப்படி அந்த மண்டை ஓடு சுத்திக்கா இந்த காய்கறிங்க அப்புறம் பழங்க என்னென்னமோ சாப்பாடு, இந்த கறிங்க, ஏதோ மாட்டுக்கறியா என்னன்னே தெரியலக்கா, பன்னிக்கறியா மாட்டுக்கறியான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் அதை சுத்தி வச்சிருக்கிறாங்கக்கா, என்னமோ படையல் மாதிரி. எனக்கு பார்த்தது பக்குன்னு ஆகி போச்சுக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் உடனே பஞ்சாயத்து ஆபீஸ் ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இங்கேயே வாங்க வீட்டுக்கிட்ட சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி வர சொன்னேன். அப்புறம் அவங்களாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன இது அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் நடந்ததெல்லாம் 2 நாள் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் அவங்க கேட்டுட்டு சரி யார் வேலை என்னன்னு தெரியல, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் பயப்படாமல் இருமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஆளை ஏதோ அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பானே வேலை வெட்டி இல்லாமல், அவனை கூப்பிட்டு அதெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு போய் அக்கட்ட எங்கேயாச்சும் இடுகாட்டுக்கிட்ட போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவன் இப்போதான் எல்லாம் வலிச்சு கொண்டுட்டு எடுத்துகிட்டு போகிறான். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலக்கா. அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி போச்சுக்கா அதை பார்த்ததுமே. பா என்ற வீட்டுக்காருக்கு வேறு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சுக்கா, இதனால என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா. ஐயோ என்ன மல்லிகா, நீ சொல்றத பார்த்தா எனக்கே உடம்பெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்குது. மண்டை ஓடெல்லாம் கடந்துதா, அதை சுத்தி கறியெல்லாம் படையல் வச்சிருந்தாங்களா? இது சாதாரணமா எடுத்துக்க முடியாதே மல்லிகா, இது என்னமோ பெரிய பெரிய இதா நடக்கிற மாதிரி தோணுதே. இது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே முதல்ல. அப்புறம் இன்னைக்கு உன் வீட்டு முன்னாடியே நாளைக்கு நீ ஒவ்வொரு வீட்டு முன்னாடியே வந்தாங்கன்னா என்ன பண்றது மல்லிகா? இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆமாக்கா, உங்களுக்கு கேட்டதுக்கே இப்படி இருக்குதே. நான் 2 நாள் இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ராத்திரி ஏன்னா தூங்கவே முடியலக்கா. சின்ன பிள்ளை கேட்டு பாருங்க, நேற்று அப்படியெல்லாம் சத்தம் கேட்டுச்சுக்கா. அவ என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்டுச்சு. அப்படியே வீட்டு முன்னாடி வந்து என்னென்னமோ ஆடுறதுக்கா, ஏதேதோ உருவம் போகுது வருது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அதனாலேயே கதவே நான் திறக்கல. காலையில இருந்துருச்சு ரொம்ப நல்லா ரொம்ப வெளிச்சம் வந்து வெயிலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கதவை திறந்தேன். சின்ன பிள்ளை கேட்டு பாருங்க. நேற்று சின்ன பிள்ளை ஏதோ எங்க வீட்டுக்கு வந்தனால நானும் அவளும் சேர்ந்துருந்தனால கொஞ்சம் ஏதோ தைரியமா இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டக்கா. நேற்று மட்டும் அவள் வராம இருந்து நான் தனியா இருந்திருந்தேன்னு நான் நேற்றே போய் சேர்ந்துருப்போனே என்னமோ தெரியல. அடைச்சு உடுமல்லிகா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது இப்ப குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப அந்த கடவுளை தான் நம்பி ஆகணும். வேற நம்ம கிட்ட என்ன வழி இருக்குது? அவ சொல்லியிருக்கிறீல்ல, அது என்ன ஏதுன்னு பாக்குறவங்க பாக்கட்டும். நாமளே எதுக்கு நீ கோயிலுக்கு போய் ஏதாவது தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொஞ்சம் வாசலையெல்லாம் தெளிச்சு விடு மல்லிகா. அப்புறம் வேற இப்ப என்ன பண்றது? உடனே ஏதாவது செய்யணும்னா இப்ப அதுதான் பண்ண முடியும். நீ அப்ப வீட்டை சுத்தி வேப்பந்தலையா கட்டி வை இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நாளைக்கு பொழுது வெடிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா சீதக்கா? பரவாயில்லக்கா, நல்ல நேரத்துல நல்ல யோசனை சொன்னக்கா. நானே திக்கு தசை தெரியாம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே புத்தி பதளிச்ச விளையாட்ட பைத்தியக்காரியாயி அப்படியே நின்றுட்டு இருக்கிறக்கா. நானு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம நல்ல நேரத்துல நல்ல யோசனை கொடுத்துருக்குக்கா. சரிக்கா, நைட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டை சுத்தி தொளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் தொளிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி வேப்பந்தாலையை வீட்டை சுத்தி கட்டி வைக்கிறக்கா. பாக்குறக்கா, நீ ஆண்டவன் மேல வார்த்தை போட்டுட்டு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சரி மல்லிகா, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு. அதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. நீ ஏதாச்சும் எங்களுக்கு ராத்திரி நேரம் பார்க்காத ஒரு ஃபோன் பண்ணு, சரியா? சரி மலரே, நானும் அப்படிதான் நினைச்சேன் முதல் நாள். அப்புறம் சரி நடுராஜாமத்தில் ஃபோன் பண்ணி என்ன பேசுறது இந்த மாதிரி சொன்னா நீங்களும் ஏதோ என்ன நினைப்பீங்களா என்னமோட்டுதான் நானும் எங்கள் வீட்டுக்காரும் நானும் தான் பார்த்துட்டு அவருக்கு என்னை விட அவர் ரொம்ப பயந்துக்கிறார் மலரே. அவர் காய்ச்சலே வந்துருச்சு, 2 நாள் படுத்து படுத்தி ஆயிட்டாரு. இப்போ ஆமா மல்லிகா, உங்க பையன் இருந்தா நவனிங்க, அப்போ அவனுக்கு தெரியாதா ஒன்று? இல்லக்கா, பையன் வந்து 2 நாள் இங்க இல்லக்கா. நல்ல வேலைக்கு அவன் இல்லாதது. அவன் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறான்க்கா. ஓ அப்படியா? அப்புறம் காலேஜுக்கெல்லாம் என்ன லீவ் போட்டானா? இல்ல மலரே, லீவெல்லாம் போடலவன். இந்த பக்கத்து ஊர் தான் எங்க அக்கா இருக்கிறது. அவன் காலேஜ் பஸ் அங்கேயும் தானே போகுது, அதனால அங்கே ஏறி போயிட்டு வந்துருவான் மலரே. ஓ அப்படியா மல்லிகா, பையன் இங்க இல்லையா? சரி, நான் கூட பையனை ஏதோ பயந்துட்டானா என்னமோ, பையனுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி விடு மல்லிகா, பையன் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். இந்த பிரச்சனையெல்லாம் தீரட்டும், அப்புறமா இங்க வரவே. அது வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும். ஆமா மலர், இப்ப நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவன் காலையில ஃபோன் பண்ண, ஏமா இன்னைக்கு சாயங்காலம் இங்கே வந்துட்டுவான்னு. நான் இல்ல சாமி நீ அங்கே இரு, நானே கூப்பிடுறேன், அப்ப வருவியாமா? இன்னும் 2-3 நாள் பெரியமா வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவங்ககிட்ட இங்க நடந்ததெல்லாம் எதுவும் சொல்லல மலரு. சரி மல்லிகா, இப்போதைக்கு பையன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா மலர், அவன் சொன்னோம்னா பயந்துக்குவான். அதனாலதான் பையன்கிட்ட ஒன்றும் சொல்லல. அப்பா உடம்பு சரியில்லடா, நான் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறேன், சரி அப்ப 2-3 நாள் அங்கே இரு அப்படின்னு சொல்லி வச்சேன். அவனும் ஏமா அப்பா உடம்பு சரியில்லைங்கிற, அப்புறம் நான் நீங்க இருக்கு சொல்றேன், நான் வரமான்னு சொன்னேன். இல்ல சாமி நான் பாத்துக்கிறேன், நீ 2-3 நாள் காலேஜுக்கு போய் இப்பதானே சேர்ந்துருக்கிறேன், லீவெல்லாம் போடக்கூடாது, அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி மல்லிகா, சரி அப்ப பையன் அங்கே இருக்கட்டும். சரி அப்ப நான் ஜோனா
சரியா? அப்புறம் என்ன நடக்குதுன்னு நைட்டு பார்த்துட்டு நாளைக்கு காலையில வரோம் சரியா? நீ தைரியமா இரு, ஏதாச்சும் ஃபோன் பண்ணு. நாங்களும் வீட்ல யாரோ ஒருத்தர் முழிச்சிட்டு தான் இருப்போம். நானும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன். அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? நீ ஒன்றும் பயப்படாத. சரி சீதாக்கா. சரி அப்ப நான் சாயங்காலமா சித்த நேரம் கழிச்சு வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சு விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் வாசலெல்லாம் சாணி போட்டு தெளிச்சு விட்டுட்டு தாக்கா போகணும். அந்த மண்டவோடெல்லாம் கடந்ததுல ஒரு மாதிரியா இருக்குது. நீங்க பொடக்காளி பக்கமும் கொஞ்சம் எல்லாம் சாணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு விட்டுட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆமா மல்லிகா, நீ சொல்ற சரியா? வீட்டை சுத்தி நல்லா சாணி போட்டு எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வா. நீ கொஞ்சம் கோமியம் கூட பிடிச்சி எல்லாம் தெளிச்சு விட மல்லிகா. சரி மலர், அப்படியே பண்றேன். சரி சீதாக்கா, அப்ப நான் வீட்டுக்கு இப்படியே கிளம்புறேன். சரி மலரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளைங்க வேற வந்துருவாங்க. நானும் பிள்ளைங்களுக்கு போய் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சானா இந்த பிள்ளைங்களும் பார்க்க வரக்க ரோட்ல பயப்படுவாங்க. ஆமாக்கா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். சின்ன பிள்ளை, நீயும் அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லு. சின்ன பிள்ளை, இந்த மாதிரி நடந்தது சொன்னியா? நான் இப்போதாக்கா சொன்னேன். அதான் அந்த அக்கா வீட்டுக்கு போனப்போ அந்த அக்கா ஃபோன் பண்ணப்போ எங்கள் அண்ணன் தான் கூட வந்திருந்தாரு அவங்க கூட எல்லாம். அப்புறம் நானும் தான் அங்கே இருந்தேன். அப்புறம் கேட்டார் எங்கிட்டையும். நானும் நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு எல்லாம் சொன்னேன் எங்கள் அண்ணன் கிட்ட. சரி இன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ளே ஏதோ 2 பேரும் காவலுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி, நாமளே எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் ராத்திரியில யாரும் வெளியெல்லாம் நடமாடாதீங்க சரியா? சரிக்கா. சின்ன புள்ள, இன்னைக்கு நைட்டு ஏதாவது செவரே சாவி குதிச்சு மல்லிகா வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லி போயிடாதடி. பாத்துக்கலாம் விடு. அதான் வேப்ப நிலையில கட்டன்னு சொல்லியிருக்கிறாள. வேப்ப நிலையில வச்சா ஒன்றும் உள்ள எல்லாம் அண்டி வராது சரியா? சரிக்கா. இன்னைக்கு நான் போக மாட்டேன், எங்கள் வீட்லேயே தான் இருப்பேன். நேற்று நான் போய் தூங்கவே இல்லை. அப்புறம் நேற்று எங்கள் வீட்டில் தெரிஞ்சாங்கன்னா எங்கள் அத்தை வேறு பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் நான் போகலை. எங்கள் அண்ணன் ஊருக்குள்ளே ராத்திரி ஏதோ காவலுக்கு 2 பேர் போடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி அவங்க ஒரு போட்டுட்டும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சீதாக்கா, நீங்க என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது? ஆமா நீலா, நீ சொன்ன மாதிரி நானும் ரொம்ப நேரமா ஒரு யோசனையில தான் இருக்கிறேன். மண்டக்குள்ள ஒன்று ஓடிட்டே இருக்குது. அது சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு சிந்தனையாவே இருக்குது. என்னக்கா சொல்லுங்க. இல்ல நீலா, அது இப்ப சொன்ன சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். சரி நேரம் காலம் வரும்போது சொல்றேன். இப்ப சொன்ன இன்னும் வேலைப்படுவீங்க எச்சா. என்ன சீதாக்கா சொல்றீங்க? அந்த விஷயத்தை பத்தியா? ஆமா மலர், எனக்கு அதுதான் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது. மல்லிகா சொன்னதுல இருந்து எனக்கு அந்த நினைப்பெல்லாம் வந்து போகுது. ஆமாக்கா, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தோணுதுக்கா. ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்குமாக்கா? அதுதான் மலர், எனக்கு சந்தேகமாவே இருக்குது. என்ன சின்ன புள்ள, இந்த அக்கா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? அடி போடி நிலா, அவங்களே ஏதோ என்னமோ சீக்ரெட் கோடு மாதிரி வச்சு அதுவான்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. நானே பெபரப்பையா நின்றுட்டு இருக்கிறேன். இவ வந்து எங்கிட்ட கேட்குறான். நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.